ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேர்வெல் ப்ளாக். இதே நான் ஃபஸ்ட்டு ஃபேர்வெல், 10th ஃபேர்வெல் முடிய போட்டு 10th இன்னும் 11 நாள் எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம். நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தேன். அந்த மாதிரி எல்லோரும் இருக்காதீங்க. ஜாலியாக இருக்கிறப்ப ஜாலியாக இருக்கணும். நாளைக்கு வந்து நான் படிப்பேன். ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த ஃபோனை வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்கேயும் ஃபோன் இல்லை. ஸோ ஃபேர்வெலுக்கு இந்த ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போங்க. கெஞ்சி கூத்தாடி கால் கையில் விழுந்து இந்த ஃபோனை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி வந்து எங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் காலையில் இருந்தது. நான் வந்து போகல. எங்கள் அப்பா வர வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விட முடியாது. ஏன்னா காலையில் வந்து ஸ்கூல் 12:30 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் 3:30க்கு வந்து விடணும். 12:30க்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு 3:30க்கு மறுபடியும் போய் விடணும். ஸோ அதனால் எங்கள் அப்பா வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் போட்டு கேட்டேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் ஜாலியாக தான் இருந்தோம், வந்திருக்கலாம், எந்த கிளாஸும் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச கடை தான், பட்டு போகல. ஆக்சுவலி டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. இன்னும் நான் குளிக்கணும். இதுக்கு குளிக்கணும். எனக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன். ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஃபேஸ் பேக் போட்டு மேக்கப் போட்டு கிடையாது. ஏன்னா அடிக்கிற வெயிலில் வந்து மேக்கப் போட்டு போனோன்னா உருகி ஊற்றும். எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களை 3:30க்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி 4:30க்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 5:30க்கு முடிஞ்சிடும். 3:30க்கு வந்தால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மிஸ் சொன்னாங்க. ஃபோன் அலௌடு. அது வந்து அதனால் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்கோங்க, 3 o'clockே போய் ஆஜராயிடலாம் அப்படின்னு. நாங்களாச்சும் 3 o'clock, இன்னும் சில கேங்கெலாம் வந்து 2:30க்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து 2:30க்கு வருவார். இப்போ டைம் வந்து 1:30. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 1 மணி நேரம் தான் இருக்குது. நான் ஜாலியாக இருக்கேன் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறேன் நான். எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா வேண்டாமான்னே தெரியல. பட் இன்னொன்று கொடுக்குறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனா கையை ஊற்றுங்க. ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசிட்டுருக்கேன். வீட்டில் யாருமே இல்லை, அதனால் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பே போட்டாலும் ரொம்ப வெயில் அடிக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணணும் தோணும். ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேக்கப் போடல. அதுக்கு பதிலாக ஃபேஸ் மாஸ்க்கு நல்லா ஃபேஸ் பேக்லாம் போட்டு க்ளோயிங்காக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், மூஞ்சி பாருங்கள், பிசின்னு இருக்குது. வேஸ்லின் போட்டிருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த படத்தில் நான் பார்த்தேன்னு தெரியும் சொல்லுங்கள். எல்லோரும் ஃபேர்வெலுக்கு வந்து தலை குளிப்பாங்க. நான் தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய அப்பாட்டுக்கு. ஏன்னா மற்றவங்களாம் தலை குளித்தா அவங்க முடி வந்து அவங்க சொல்கிற பேச்சு கேட்கும். என் முடி நான் சொல்கிற பேச்சை கேட்காது. அதனால் நான் வந்து தலை குளித்து எண்ணெய் வச்சுருக்கேன். அவ்வளோ பெரிய பருப்பு. ஃபேர்வெலுக்கு வந்து எங்கள் அம்மா தான் ட்ரெஸ் தைச்சாங்க. என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிறப்ப பார்த்துக்கலாம். ஃபேர்வெலுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டு வருவாங்க. நம்ம வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கலர் இது வரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கலர் ஃபேர்வெலுக்கு யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்து எனக்கு எங்கள் அம்மா வச்சு விட்டாங்க. பின்னாடி வந்து நான் தான் வச்சேன். இப்போ தான் வச்சேன், கழுவுனேன். சவக்கவே எல்லாம் வச்சதே வேஸ்ட்டு. டிசைனில் செம்மையாக போட்டிருந்தேன். இப்போ சவக்காரனால எல்லாம் போச்சு. பாருங்க, நைட்டு வந்து மெஹந்தி வச்சேன். வச்சு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சார்ந்துருக்குன்னு. இந்த கை பாருங்க. இப்போ வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே மெஹந்தி வச்சேன். கருப்பாக இருக்கிறனால கையே தெரியல. இங்கெல்லாம் கொஞ்சம் தெரியுது, இன்னும் சவக்கலை. இதே பக்கம் இந்த பக்கம் வைக்க முடியல, நானே தான் வச்சேன். இந்த பக்கம் வந்து எனக்கு வச்சு விட்டாங்க, எங்கள் அம்மா வச்சு விட்டாங்க. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். மணி 1:30 ஆச்சு. இன்னும் நான் குளிக்காமல் இருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அப்பா வந்து என்னை எதில் அடிப்பார்னு